அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வரப்போகுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரெடி ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் தீபாவளிங்கிற அந்த விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டாலே பாதி தீபாவளி வந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பட்டாசு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு செய்யும் போதுதான் வீட்டுல எல்லாரும் உட்காந்து அந்த எண்ணெய் சட்டி பக்கத்துல குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே உட்காந்து நைட் எல்லாம் உட்காந்து முறுக்கு அதிரசம் இதெல்லாம் நம்ம போடும்போது அந்த வீட்டுல ஒரு குதூகலம் வரும் பாத்தீங்களா. அப்பதான் உண்மையான தீபாவளி வரும். அந்த குதூகலம் நம்ம வீட்லயும் வரணும் இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படுது. நான் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது எப்பவுமே நிறைய விஷயங்கள் பொருட்களை போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சப்போஸ் நல்லா வரல அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமாயிரும். அதனால பாத்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் 1. இந்த எலுமிச்சம்பழம் எதுக்காக அப்படின்னா இதை ஜூஸா நம்ம பிழிஞ்சு அந்த பால்ல சேர்ப்போம். இப்ப எலுமிச்சம்பழத்தை பால்ல சேர்த்தா, கொதிக்கிற பால்ல சேர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பன்னீர் திரட்டி வரும் நமக்கு அழகா. அதாவது பால் திரிஞ்ச மாதிரி அந்த பால்கோவாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த பன்னீர் ஜாமுன் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ எப்பவுமே நம்ம குலோப் ஜாமுன் இது மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல ட்ரை ஜாமுன் இந்த மாதிரி விஷயங்களே செஞ்சுட்டு இருக்கோம். எப்பவுமே ப்ரௌனாவே நம்ம குலோப் ஜாமுனை செய்யறோமே. இந்த தடவை நம்ம பன்னீர் ஜாமுன் கொஞ்சம் பிரைட்டான கலர்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா இந்த தீபாவளியை மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற பால்ல அந்த எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் சாரை நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா திரண்டு வரும். இதான் பன்னீர். நமக்கு பன்னீர் ஈஸியா கிடைச்சிரும். நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம செய்யறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா நம்ம அப்பதான் நல்லா அந்த பன்னீர் நம்ம திரட்டி வரும்போது எடுக்க முடியும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துருச்சு பன்னீர். இதை நம்ம கரண்டியில எடுத்து ஒரு கிளாத், ஒயிட் கிளாத்ல பாத்தீங்கன்னா நல்ல ட்ரையான கிளாத்ல எடுத்துக்கோங்க. ஈரமா இருக்கக்கூடாது. ஏன்னா இதுவே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பால்ல ஈரம் இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி துணி நான் எடுத்துட்டேன். தட்டு அடியில வச்சிருக்கேன். இது மேல பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் திரட்டி வந்த பன்னீரை இந்த துணி மேல உலர்ற மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இதுல எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அதை எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுக்கிறதுக்கும் அந்த எலுமிச்சம்பழம் ஸ்மெல்லு போறதுக்காக நம்ம இதை 2-3 தடவை பச்சை தண்ணியால அலசணும். அதுக்காக தான் துணியில வைக்கிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒயிட் கலர் கிளாத்ல வச்சு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி நீங்க ஊத்தி நல்லா பாத்தீங்கன்னா அதை அலசிடுங்க. 2-3 தடவை அந்த பச்சை தண்ணியை அதுல ஊத்தணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் ஸ்மெல் நம்ம அது போகும். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் வேணாம், வினிகர் வேணும், சேர்த்துக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா வினிகரும் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாறு, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் பன்னீரை எடுத்துட்டு நல்லா பாத்தீங்கன்னா புழிஞ்சு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அதுல இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ தண்ணி எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது தண்ணினா அந்த பால், நம்ம பால்ல தானே வேக வச்சு எடுத்தோம், அதனாலதான் அதுல நல்லா திரண்டு வந்திருக்கு. ஸோ அது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் நான் டம்ளர்ல தண்ணி எடுத்து அதுல பாத்தீங்கன்னா நல்லா 2-3 தடவை அந்த தண்ணியை அந்த பன்னீரை அலசிட்டேன். அப்பதான் நான் சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழ சாறு போகும். ஏன் புதுசா இந்த வருஷம் இது மாதிரி ட்ரை பண்றோம் அப்படின்னா, நம்மளும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆபீஸ்க்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி, ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அவங்க அந்த வேலையில அடுத்த லெவல் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளே தான் ரெகக்னேஷன் கொடுத்துக்கணும், நம்மளே தான் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனும் கொடுத்துக்கணும். நம்மளோட நாலேஜை இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்ட்ட நம்ம பாத்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்கள்ட்டையாவது நமக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்காத அளவுக்கு நம்ம நடந்துகிட்டாலே போதும் அப்படிங்கறதா என்னுடைய இது. ஸோ இப்ப நல்லா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சாச்சு. அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிச்சு. நம்ம பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு நல்லா பிசைஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் உதுத்து விட்டுக்கோங்க, தண்ணி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்திடலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம பார்த்தா பால்கோவா மாதிரியே இருக்கு பாருங்க. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்ப பன்னீர் ஜாமுன் செய்யறதுனால அந்த ரோஸ் எசன்ஸ் நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க, இல்ல பன்னீர் எசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் மிக்ஸ் அந்த கலர் தான் சேர்க்க போறேன். இந்த கலர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா கலர் கொடுத்தாதான் அந்த பன்னீர் இது கலர் பன்னீர் ஜாமுன் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டிராப் விட்டாலே போதும், ஓரளவு கலர் வந்துடும். அது கூட பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு,
கொஞ்சமா சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். இது கூட வந்து பேக்கிங் சோடா அப்படின்னு வந்து கடையில விற்கும், அதை வந்து சேர்த்துக்கலாம். சோடா மாவு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பி வரும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீராலாம் வந்து அப்சர்வ் ஆகும். என்கிட்ட வந்து பேக்கிங் சோடா இல்லாதனால நான் வந்து பண்ணல. சோடா மாவு வந்து கலக்கிறதுங்கிறது கொஞ்சம் வயிற்றுக்கும் நல்லது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சாஃப்டா இன்னும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கலரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்றதுங்கிறது உங்க சாய்ஸ் தான். இல்ல எனக்கு ஒயிட்டாவே இருந்தா போதும், கலரிங்லாம் எனக்கு வேணாம், அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுல வந்து பேக்கிங் சோடா வந்து நான் வந்து ஆட் பண்ணல. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம உருட்டி நம்ம எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கொஞ்சமா நெய் தடவி நம்ம உருட்டி எடுப்போம் இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா விரிசல் விடாம இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம உருட்டி எடுக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்க்காதனால கொஞ்சம் வந்து அந்த உருட்டுற இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சு. நான் பொறுமையா செஞ்சேன். நீங்க சேர்த்திருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாவே உங்களுக்கு சாஃப்டா வரும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாலே போதும், ஏன்னா அது வந்து வயிற்றுக்கு அவ்வளவு நல்லது இல்லை சோடா மாவுலாம். ஸோ அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர், இந்த டம்ளர் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன். அதுல 2 டம்ளர் அளவு தண்ணி வந்து ஊத்தி நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி பதம் இதெல்லாம் பதம்லாம் பார்க்க வேணாம். நீங்க வந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அந்த சர்க்கரை தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து சலசலன்னு கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து அந்த சர்க்கரை தண்ணி வந்து நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து நீங்க வந்து ஹை ஃபிளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த ஷேப்ல என்னென்ன மாதிரி ஷேப்ல பண்ணிருக்கோமோ அந்த மாவு வந்து மாவு உருண்டைகளை வந்து அதுல இருந்து சேர்க்கணும். இப்ப வந்து அந்த பன்னீர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சேர்த்தாச்சு. எப்படி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி சமயத்துல சேருங்க. நம்ம வெடிப்பு இல்லாம நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சூப்பராகவே வரும். இந்த ஜீரால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது ஊற ஊற இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் அதிகமாவே கொடுக்கும். ஸோ நீங்க ட்ரை ஜாமுனா செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஜீரா வந்து நம்ம கம்மியா கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு அந்த பன்னீர் ஜாமுன் தான் வந்து செய்யறேன். குலோப் ஜாமுன் அந்த ஜீராவோட சேர்த்து செய்யறதுனால நான் வந்து இது மாதிரி வந்து ஜீரா வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்திருக்கேன். கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்து கலரிங் வந்து எங்க குழந்தைக்கு வந்து நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் செய்யணும்னு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்திருக்கேன். அதே மாதிரி இது வந்து நம்ம பன்னீர் ஜாமுன் செய்யறதுனால நம்ம பன்னீர் இதழ், அந்த ரோஜா இதழ் இருக்கு பாத்தீங்களா, அது உங்ககிட்ட காஞ்ச இதழ் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து வெறும் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோலையும் வந்து நான் சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருந்தது. காலையில மழையோட சேர்த்து இந்த 5 மணிக்கு இதை செய்யும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு இறைச்சலும் இல்லாம குயில் சத்தத்தோட அழகா வந்து ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்வீட் தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி ஸ்வீட் தான் செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி இந்த தடவை கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கமோ இல்ல வீட்டுல சும்மா இருக்கோம்னு யாராவது சொன்னா கூட பரவாயில்ல, நமக்கு தெரியும் நம்ம அடுத்த லெவல் என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் வந்து ஒரு 2-3 ரெசிபி வந்து கத்துருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப ஹாப்பியான தீபாவளி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கண்டிப்பா சொல்லுங்க.